கொஞ்சம் விட்டுருந்தா பால்கனிக்குள்ளேயே ராக்கெட் விட்டுருப்பாங்க போலயே. இன்னைக்கு ஆரஞ்சு அலர்ட்னு சொன்னதுனால ஷூட்லாம் கேன்சல் பண்ணி நான் வீட்டில் இருந்தேன். வெளியே வந்து பார்த்தா வெயிலும் அடிச்சது. என்ன வீட்டில் கூட தனியாக விட்டே போயிட்டாங்க. அண்ட் நம்ம வீட்டில் புதுசாக ஒரு பூ வேற பூத்துருக்கு. அதுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு பல்ல தேய்ச்சிட்டு நமக்கு தேவையான ப்ரோட்டீனை வேக வைக்க போயிட்டேன். மாற்றும் போது ஒரு முட்டையை தெரியாமல் உடச்சிட்டேன். அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு 5 முட்டையை நம்ம வேக வச்சிட்டோம். நல்ல ஒரு பவர் குழியில போட்டு வெளியே வந்து எக் ஒயிட் மட்டும் சாப்பிட்டுட்டு இந்த பிக் பாஸ் கொஞ்ச நேரம் பார்த்தேன். சும்மா சண்டை தான் போட்டுக்கிட்டு இருந்தேங்க. நான் ஆஃப் பண்ணிட்டு நான் வெளியே வந்து பார்த்தா மழை ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வேலை பார்த்து முடிச்சுட்டு இந்த ஹை ப்ரோட்டீன் பண்ணி சமைச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நானே களத்தில் இறங்கிட்டேன். அப்புறம் இந்த சின்ன வயசுல பேல்பூரி மேல அந்த கொத்தமல்லி வந்து கார்னிஷ் மாதிரி போட்டு கொடுப்பாங்க. சுத்தமா பிடிக்காது. இப்ப நானே கொத்தமல்லி பிடிக்கும்னு சொல்லி ஆட் பண்றேன். அப்பதான் புரிஞ்சது எனக்கு வயசாயிடுச்சுன்னு. அண்ட் கமெண்ட்ஸ்ல வந்து பன்னீரை தீச்சிட்டீங்க அப்புறம் சொல்லாதீங்க. பன்னீரை வந்து நான் ரோஸ்ட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் வத்த குழம்பு காய் பன்னீரோட கம்ப்ளீட்டா மீல் முடிஞ்சிருச்சு. ஆனா காலையில 10 நிமிஷம் மழை பெஞ்சதுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் வெயில் தான் அடிச்சுட்டு இருக்கு. ஈவினிங் கூட எதுவுமே நடக்கல. ஸோ மேலே போய் ஸ்விமிங் பண்ணி முடிச்சுட்டு வரும்போது பாட்டி வீட்டுல இருந்து டின்னர் வாங்கிட்டு வந்துட்டேன். அழகா இட்லியும் குருமாவும் கொடுத்துருந்தாங்க. டயட்டாவது இதாவது 4 இட்லி போட்டு குருமாவை ஊத்தி பிணைஞ்சிடுச்சிட்டேன். நைட்டு நமக்கு பசி கூடாதுன்னு சொல்லிட்டு பாலையும் வே புரோட்டீனும் கலந்து ஒரு ஷேக் கூட ரெடி பண்ணிட்டேன். பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தா திடீர்னு பால்கனியில் ஒரு சத்தம். என்னன்னு போய் பார்த்தா பால்கனியில இருந்தே வெடி வெடிக்கிறது தெரியுது. யாரோ வந்து ஒரு 120 ஷாட்டை கொளுத்தி விட்டாங்க போல. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு டே எப்படி போச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் சொல்லுங்க. உங்களுக்கு நீங்க நல்லா போகலன்னா நாளைக்கு சூப்பரா போகும். அதே மாதிரி மணி 10 ஆயிடுச்சு. போய் தூங்குங்க. ஸ்லீப் சைக்கிள் தான் முக்கியம். நாளைக்கு சந்திக்கிறேன். பாய் கைஸ். குட் நைட். லைட் ஆஃப் பண்ண போறேன்.